இறைவசனம். உபாகமம் 33 அதிகாரம் 25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நிறைய பேர் சொல்கிறாங்களே, வயசானதுக்கு அப்புறம் உடம்பு பாழாகும், மனசு சோர்வாக இருக்கும், நோய்கள் அடிக்கடி வரும். இது உண்மையா? இல்லை, இது உலகம் சொல்கிற பொய். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? உபாகமம் 33 அதிகாரம் 25 உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வசனம் இல்லை? அதாவது நீங்கள் 70 வயசில் இருக்கீங்கன்னா 70க்கு தக்க வலிமை, 80 நாளும் 90 நாளும் சரி, உங்கள் நாட்களுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். உங்களால் வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, பூரணமாக வாழ முடியும். நாம் அனைவரும் நல்ல உணவு, உடற்பயிற்சி பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1 முதல் 2 முடிய. கண்டுபிடிச்சிட்டிங்களா நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம் என்னன்னு? ஆமாம், இந்த வசனம்தான் நீண்ட வாழ்க்கைக்கான ரகசியம். அதாவது கடவுளோட வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நல்லது செய்யுங்க, கடவுளை நம்புங்க, மன அமைதியோடு வாழுங்க. அண்ணாவோட வாழ்க்கையை போல் 84 வயசு வரை ஆலயத்தில் தேவனோட நெருக்கத்தில் ஆராதனையோட ஆனந்தத்தோட வாழ்ந்த அவங்க ஒரு நல்ல ரோல் மாடல் தானே நமக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வசனத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்க. நான் பலவான், நான் பலவான். என் நாட்கள் அதிகமாவது போல என் பலமும் அதிகமாகும். என் நாட்கள் அதிகமாவது போல என் பலமும் அதிகமாகும். சற்று யோசிங்க, மன அமைதி இல்லாமல் நீண்ட வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஆனால் கடவுளோட நடக்கும் வாழ்க்கை, அதுதான் நிஜமான ஆசீர்வாதம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? அந்த நம்பரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது உங்கள் நம்பிக்கையின் அறிகுறி. இன்றே முடிவு செய்யுங்கள். கடவுளின் அன்பில் வாழுங்கள். அவரது வார்த்தையை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை நீண்டதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு நம் தகப்பனிடம் ஜெபிப்போம். வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, வார்த்தை எங்களை ஆசிர்வதிக்கிறது. உபாகமம் 33 அதிகாரம் 25 கூறியது போல எங்கள் நாட்களுக்கு உம்முடைய பலனை அளிக்கிறவராயிருக்கிறீர் என்பதில் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் உடம்பிலும் மனதிலும் ஆன்மாவிலும் தேவனின் வலிமையுடன் வாழ ஆசைப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நோய்கள் மற்றும் பலவீனங்களை நிராகரிக்கிறோம். நாங்கள் இன்றும் நாளையும் சுகமானவர்களாயிருப்போம். நாங்கள் பூரண வாழ்நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உம்மோடு நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம், சந்தோஷம், நீடித்த ஆயுள், ஆனந்தம் கொடுக்க வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள்
மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.